அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 8க்கான எண்கோலம் என்ற பாடத்தை நாங்கள் தற்பொழுது அவதானிப்போம். எண்கோலம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் 2, 4, 6, 8 என்று போனால் இது ஒரு எண்கோலம் என்று சொல்லப்படும். அதே போன்று 1, 3, 5, 7 என்று போனாலும் அது ஒரு எண்கோலம் என்று கூறப்படும். 4, 8, 12 என்று போனாலும் அதுவும் ஒரு எண்கோலம் என்று கூறப்படும். ஆகவே எண்கோலம் என்பது பல்வேறு விதங்களில் காணப்படக்கூடியது. இதில் 2 என்பது முதலாம் உறுப்பு எனப்படும். 4 என்பது இரண்டாம் உறுப்பாக கொள்ளப்படும். இது மூன்றாம் உறுப்பு, இது நான்காம் உறுப்பு என்று அழைக்கப்படும். எனவே எந்த ஒரு எண்கோலத்தை எடுத்தாலும் முதலாம் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, நான்காம் உறுப்பு என்று எண்கோலத்தில் கூறப்படும். எனவே இந்த எண்கோலத்தை நாங்கள் எடுத்து அவதானிக்கும் பொழுது முதலாவது உள்ள எண்கோலத்தை மாத்திரம் நாங்கள் அவதானிப்போம். இந்த முதலாவது உள்ள எண்கோலம் என்பது 2ன் மடங்காக வரக்கூடிய எண்கோலமாக காணப்படுகின்றது. எனவே இந்த 2ன் மடங்காக வரக்கூடிய எண்கோலத்தை நாங்கள் 2, 4, 6, 8 என்று எழுதும் போது 2ஐ எங்களுக்கு எழுதலாம் 2 தர 1 என்று எழுதலாம். 4 எழுதலாம் 2 தர 2 என்று எழுதலாம். 6ஐ எங்களுக்கு எழுதலாம் 2 தர 3 எழுதலாம். 8 என்றால் 2 தர 4 என்று எழுதலாம். இவ்வாறு போகும்போது 10ஆம் உறுப்பை நாங்கள் எழுதும் பொழுது 2 தர 10 என்று எழுதலாம். எனவே 2 தர 10 என்று எழுதும் பொழுது இது 20 என்று எங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு தெரியும் இதன் பெருக்கம் இங்க உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு நாங்க போகும் பொழுது இது எங்கட முதலாம் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பாகவும், இதை மூன்றாம் உறுப்பாகவும், இதை நான்காம் உறுப்பாகவும் நாங்கள் எடுத்துக்கொண்டு போனோம் சொன்னால் நாங்கள் எண்ணாம் உறுப்பு, இது 10ஆம் உறுப்பு. இப்ப எண்ணாம் உறுப்புக்கான கோவையை நாங்கள் எப்படி எழுதலாம்? எண்ணாம் உறுப்புக்கான கோவையை எழுதும் பொழுது அதை 2 தர n என்று எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். 2 தர n என்று எழுதக்கூடியதாக இருக்கும். அதாவது 2 தர n என்றால் அது 2n என்ற பொது உறுப்பை எங்களுக்கு கொடுக்கும். ஆகவே இது எங்கட 2ன் மடங்காக வரக்கூடிய அல்லது இரட்டை எண்ணின் பொது உறுப்பை நாங்கள் அவதானிக்கும் பொழுது இரட்டை எண்ணின் பொது உறுப்பு 2n என்று எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இப்ப மாணவர்கள் நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம் 2ன் மடங்காக வரக்கூடியதுல பொது உறுப்பு 2n என்று நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதே போன்று நாங்கள் 3ன் மடங்கை எடுத்துக்கொண்டாலும் இதே போன்று எங்களுக்கு எழுதலாம். உதாரணத்துக்கு 3, 6, 9 எடுத்துக்கொண்டால் 3 தர 1 என்று எழுதலாம். இதை எங்களுக்கு 3 தர 2 என்று எழுதலாம். 3 தர 3 என்று இது எழுதலாம். அதே மாதிரி எங்களுக்கு 3 தர 10 என்று எழுதினோம் சொன்னால் அது 30 என்று கிடைக்கும். இது முதலாம் உறுப்பு, இது இரண்டாம் உறுப்பு, இது மூன்றாம் உறுப்பு, இது 10ஆம் உறுப்பு, இது 10ஆம் உறுப்பு. அப்ப 10ஆம் உறுப்பு எங்களுக்கு 30 என்று கிடைக்கின்றது. அதே போன்று 3 தர n, அதாவது எண்ணாம் உறுப்பு நாங்கள் எடுத்தோம் சொன்னால் அதை எங்களுக்கு 3 தர n என்று எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். 3 தர n என்றால் 3n. 3n என்பது எங்களுடைய 3ன் மடங்காக வரக்கூடியதுல பொது உறுப்பாக கொள்ளப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே அவதானித்தோம் 2ன் மடங்காக வரக்கூடியதுக்கு 2n என்று அவதானித்தோம். இப்ப நாங்கள் அவதானித்தது 3ன் மடங்காக வரக்கூடியதுல எண்ணாம் உறுப்பு என்பது 3n என்று நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதே போன்று 4ன் மடங்காக வரக்கூடியதாக இருந்தால் அது 4n என்று எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். 10ன் மடங்காக வரக்கூடியதாக இருந்தால் அது எங்களுக்கு 10n என்று எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். இதுதான் பொதுவாக ஒரு இலக்கத்தின் மடங்காக வரக்கூடியதுல பொது உறுப்பாக கொள்ளப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் ஒற்றை எண்ணை அவதானிப்போமானால் ஒற்றை எண், உதாரணமாக ஒற்றை எண்ணிட பொது உறுப்பை நாங்கள் அவதானிப்புமாக இருந்தால் முதலாம் 1, 3, 5, 7 இதை நாங்கள் எடுத்தோம் சொன்னால் எங்களுக்கு
இது நாங்க அவதானிக்கிற இலகுவான வழி என்னன்னு கேட்டால் இது ஒவ்வொன்றுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னன்றதை நாங்க முதல்ல பார்க்கணும். வித்தியாசம் எடுத்துக்கொண்டால் வித்தியாசம் என்பது 2. எனவே 2 எண் என்று நாங்க நேரடியாக எழுதிவிட்டு எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிடும் போது எங்களுக்கு கிடைக்கும் 2 தர 1 2 தர 1 2. ஆனால் எங்களுக்கு விடை வர வேண்டும் 1. ஆகவே அதிலிருந்து நாங்க 1 கழிக்க வேண்டும். கழித்தால் எங்களுக்கு கிடைப்பது 1. அதே போன்று 2 எண் சய 1 இங்க பொருந்துமான்னு நாங்க பார்ப்போம். எண்ணுக்கு பதிலாக இது 2ஆம் உறுப்பு தானே. ஆகவே எண்ணுக்கு பதிலாக நாங்க 2 பிரதியிட்டால் 2 தர 2 4. 4ல 1 கழிச்சா 3. 4ல 1 கழிச்சா 3. ஆகவே 2ஆம் உறுப்பு இது முதலாம் உறுப்பு, இது 2ஆம் உறுப்பு. 2ஆம் உறுப்பும் எங்களுக்கு சரியாக வருகின்றது. 3ஆம் உறுப்பை நாங்கள் எடுத்தோம் சொன்னால் எண்ணுக்கு பதிலாக 3 பிரதியிடுவோம். இப்ப 2 எண் சய 1 அதே சமன்பாட்டில் பிரதியிட்டால் 2 தர 3 6. 1 கழிச்சால் 5. ஆகவே 5 என்பது சரியாக வருகிறது. ஆகவே அது எங்களை 3ஆம் உறுப்பு. ஆகவே தொடர்ந்து இப்படி எதை நாங்கள் பிரதியிட்டு பார்த்தாலும் எங்களுக்கு சரியாக வருவதன் காரணமாக ஒற்றை எண்ணின் பொது உறுப்பு 2 எண் சய 1 என்பதால் உங்களுக்கு தரப்படும். ஆகவே ஒற்றை எண்ணிட ஒற்றை எண் தொடர் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அதிலேயும் எங்களுக்கு பொது உறுப்பை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்களே, ஒற்றை எண்ணாக இருந்தாலும் சரி, இரட்டை எண்ணாக இருந்தாலும் சரி, எந்த தொடரை நாங்கள் எடுத்தாலும் அதோட பொது உறுப்பு எங்களுக்கு நாங்கள் இந்த அடிப்படையில கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பொது உறுப்பை நாங்கள் எடுத்தோம் சொன்னால் அந்த பொது உறுப்பை வைத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று செய்து பார்க்கலாம். உதாரணமாக 3 6 9 என்று போகக்கூடிய ஒரு தொடரை நாங்கள் எடுத்தோம் சொன்னால் இதிட முதலாம் உறுப்பு என்பது 3. 2ஆம் உறுப்பை நாங்கள் எடுத்தோம் சொன்னால் அது 6. 3ஆம் உறுப்பு 9. இவ்வாறு எங்களுக்கு கூற முடியும். இதிட 25ஆம் உறுப்பு என்ன? இதுதான் எங்களோட கேள்வி. 25ஆம் உறுப்பு என்ன? அப்ப 25ஆம் உறுப்பு பார்க்கிறதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் 3இன் மடங்காக போகின்ற தொடரின் பொது உறுப்பு 3 எண். அது உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்ட விட. ஆகவே 25ஆம் உறுப்பை காண வேண்டுமாக இருந்தால் 3 தர எண்ணுக்கு பதிலாக 25 பிரதியிட்டால் 3 தர 25 75. ஆகவே இந்த தொடரின், அதாவது உங்களுக்கு தரப்பட்ட இந்த 3இன் மடங்காக போகின்ற தொடரின் 25ஆம் உறுப்பு என்பது 75 என்று பெறப்படும். அதே போன்று உங்களுக்கு 100வது உறுப்பை கேட்டாலும் 100ஆம் உறுப்பு எதுன்னு கேட்டாலும் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். அதாவது 3 எண் என்ற பொது உறுப்புல 3 தர எண்ணுக்கு பதிலாக நீங்க 100 பிரதியிட்டால் 3 தர 100 300 கிடைக்கும். அதாவது இந்த தொடரின் 3 6 9 போகின்ற அந்த தொடரின் 100ஆம் உறுப்பு என்பது 300 என்று எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று இன்னொரு விதத்துல நாங்க பார்ப்போம். இந்த தொடரின் 90 என்பது எத்தனையாம் உறுப்பு? அதுதான் அடுத்த கேள்வி. 90 என்பது எத்தனையாம் உறுப்பு? அப்ப 90 என்பது எத்தனையாம் உறுப்பு என்று கேட்டால் அதற்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்டால் எங்களோட பொது உறுப்பு சமன்பாடு இருக்குதானே, 3 எண் என்பது அந்த 3 எண் என்ற சமன்பாட்டை 90ற்கு நாங்க சமப்படுத்த வேண்டும். இப்ப 90க்கு சமப்படுத்தினால் 3 எண் சமன் 90 கிடைக்குது. அதுல இருந்து எங்களுக்கு எண் சமன் 90 இந்த பக்கம் எண் 3 பெருக்கிப்படுது, அந்த பக்கம் கொண்டு போனால் அந்த 3 பிரித்துப்படும். அப்படியும் இல்லை என்று சொன்னால் 2 பக்கமும் நாங்க 3ஆல இவ்வாறு பிரிக்கலாம். பிரித்தால் 3 சுருக்கிப்படும். எண் மீதி 90 3ஆல பிரித்தா 30. அதாவது 90 என்பது இந்த தொடரின் 30ஆம் உறுப்பு. இந்த தொடரின் 30ஆம் உறுப்பாக கொள்ளப்படுகின்றது. எனவே எந்த ஒரு இலக்கத்திலேயும் மடங்காக வருகின்றத நாங்க கணக்கை நாங்க செய்யறதாக இருந்தால் இவ்வாறு தான் நாங்க செய்ய வேண்டும். அதே போன்று ஒற்றை எண்ணை நாங்கள் அவதானித்தோம் சொன்னால் ஒற்றை எண்ணை நாங்கள் எடுக்கும் பொழுது 1 3 5 7 இவ்வாறு போகின்ற ஒற்றை எண்ணை நாங்கள் எடுக்கும் பொழுது அதோட பொது உறுப்பு நாங்கள் ஏற்கனவே கற்றோம் 2 எண் சய 1 என்ற சமன்பாட்டினால தரப்படும். எனவே இந்த பொது சமன்பாட்டுல உங்களுக்கு வேணிய எத்தனையாவது உறுப்பை கேட்டாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும்.
அதாவது இந்த தொடரின் 40வது உறுப்பு என்னன்னு கேட்டாலும் என்ன செய்யலாம், எண்ணுக்கு பதிலாக 40ஐ பிரதியிட்டு சுருக்கி விடயத்தினருக்கு அவதானிக்கலாம். 40 தர 2 80 சய இந்த 1 ஒன்றை கழித்தால் 79. அதாவது ஒற்றை எண் கோலத்தின் 40வது உறுப்பு 79 என்று கிடைக்கின்றது. அடுத்ததாக 99 எத்தனையாம் உறுப்பு என்று சில நேரம் உங்கள்கிட்ட கேள்விகளாக கேட்கலாம். அப்ப 99 எத்தனையாம் உறுப்பு என்று கேட்கும் பொழுது இதே சமன்பாடு 2 எண் சாய 1 என்ற சமன்பாட்டை அந்த 90க்கு நாங்கள் சமப்படுத்த வேண்டும். 2 எண் மன்னிக்கணும் 99க்கு சமப்படுத்த வேண்டும். அப்ப 99 எத்தனையாம் உறுப்பு என்று கேட்கும் பொழுது 99 இந்த தொடரின் எத்தனையாவது உறுப்பு என்று கேட்கும் பொழுதோ நாங்க செய்ய வேண்டிய வேலை 2 எண் சாய 1 என்ற சமன்பாட்டை 99க்கு சமப்படுத்த வேண்டும். எனவே 2 எண் சமன் 99 சய உண்ட அங்கால கொண்டு போனா சக உண்டாக மாறும். அதாவது சமனுக்கு அங்கால போற நேரம் அதோட குறியீடு எதிர்மறையான குறியீடு கிடைக்கும். ஆகவே 2 எண்ணின் பெருமானம் 100 என்று எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே 2 பக்கமும் 2ஆல வகுத்தால் எண்ணும் சுருக்கப்பட்டு எண் சமன் 100 2ஆல பிரித்தால் 50 கிடைக்கின்றது. அதாவது 99 என்பது இந்த தொடரின் 50வது உறுப்பு என்று எங்களுக்கு கிடைக்கின்றது. நாங்கள் அவதானித்ததில் 2 விடயங்கள். ஒன்று ஒற்றை எண் இந்த பொது உறுப்பை அவதானிக்கிறது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது இரட்டை எண்கள் அல்லது எந்த ஒரு எண்ணினையும் மடங்குகளாக உள்ளதுல பொது உறுப்பை அவதானிக்கிறது 2வது விடயம். இந்த 2 விடயங்களும் தான் உங்களுக்கு இந்த பாடத்துல மிக முக்கியமான விடயங்களாக காணப்பட்டன. அடுத்ததாக நாம் பார்ப்போம் சதுர எண்கள். உதாரணமாக சதுர எண்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் 1 தர 1 1, 2 தர 2 4, 3 தர 3 9. அதே மாதிரி 10 தர 10 எடுத்தோம்னு சொன்னால் அது 100 என்று பெறப்படுகின்றது. எண் தர எண்ணாக இருந்தால் அது எண் வர்க்கம் என்று பெறப்படுகின்றது. ஆகவே இது அவ்வளவும் தான் எங்களோட சதுர எண்களாக நாங்கள் சொல்லுகின்றோம் அல்லது நிறைவர்க்க எண்கள் சொல்றோம். நிறைவர்க்க எண்கள் அல்லது சதுர எண்கள்னு சொல்றோம். ஆகவே இந்த சதுர எண்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த சதுர எண்கள இந்த எண் வர்க்கம் என்பது சதுர எண்ணிட பொது உறுப்பாக எங்களுக்கு கொள்ளப்படுகின்றது. அப்ப சதுர எண்ணின் பொது உறுப்பு எண் வர்க்கம் என்று எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போல நாங்கள் எங்களுக்கு முக்கோண எண்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் முக்கோண எண்களையும் எங்களுக்கு பொது உறுப்பு ஒன்றை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது முக்கோண எண்களை நாங்கள் எடுத்தால் எண் அடைப்பு எண் சக 1/2 என்ற பொது உறுப்பு சமன்பாடு உங்களுக்கு புத்தகத்திலையும் சிலபஸ்ல தரப்பட்டிருக்கு. எனவே இந்த பொது உறுப்பு சமன்பாட்டை பயன்படுத்தி எங்களுக்கு முக்கோண எண்களை காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக 10வது முக்கோண எண்ணை நாங்கள் காணணுமாக இருந்தால் எண்ணுக்கு பதிலாக 10 பிரதியிட்டு எங்களுக்கு பெருமானம் எவ்வளவு என்று கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும். உதாரணமாக 10 தர 10 சக 1 11 கீழ் 2 என்று வருகிறது. எனவே 2ஐயும் 10ஐயும் 2ஆல சுருக்கினால் ஒரு முறை இதுல 5 முறை 5 தர 11 55. அதாவது எங்களுடைய தொடரின் 10ஆம் முக்கோண எண் 55 என்று எங்களுக்கு பெறப்படுகின்றது. அதே போன்று 10வது சதுர எண் எத்தனை பார்க்க போகும் பொழுது 10வது சதுர எண் எங்களுக்கு 100 கிடைக்கின்றது. எங்களோட பொது உறுப்பு சமன்பாடு எண் வர்க்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் எண்ணுக்கு பதிலாக 10 பிரதியிடும் பொழுது 10 தர 10 100 எங்களுக்கு கிடைக்குது. அதாவது 10வது சதுர எண் 100 கிடைக்குது. எனவே இந்த பாடத்துல நாங்கள் அவதானித்த முக்கியமான 4 விடயங்கள். ஒன்று ஒற்றை எண், அடுத்தது இரட்டை எண், அதில் பொது உறுப்புகள் அவதானிக்கிறது. அதே போன்று சதுர எண் முக்கோண எண். இந்த 4 விடயங்கள் தான் உங்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக காணப்படுகின்றது. இது தரம் 8 தரம் 9 ஆகிய 2 வகுப்புகளுக்கும் மிச்சம் பிரயோசனமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. தவணை பரீட்சை வினாக்கள்லையும் இந்த பாடம் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இதில் உள்ள பயிற்சிகளை நீங்கள் செய்வதனூடாக இந்த பாடத்தின் முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த பாடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன்.